வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். ஆர்கானிக் சோப், ஆர்கானிக் ஷாம்பு அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் பார்க்கலாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரித்தாங்கன்னா அந்த பொருட்கள் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுங்க. குறிப்பாக தாவரங்கள் இல்லைன்னா செடி கொடிகள் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரிப்பாங்க. ஆர்கானிக் சோப், ஆர்கானிக் ஷாம்பு அப்படின்னு சொல்லும்போது அதை செய்கிறதுக்கு அவங்க முழுக்க பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டாவோ இல்லை பிளான்ட் டெரிவேட்டிவோ பயன்படுத்தியிருப்பாங்கங்க. பர்ஃப்யூம்ஸ் கூட பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் பர்ஃப்யூம்ஸாக இருக்காது, எசென்ஷியல் ஆயில்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. எசென்ஷியல் ஆயில்னால் கான்சன்ட்ரேட்டட் லிக்விடுங்க. அதாவது அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாக எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் லிக்விட், அது எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூமாகவும் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் நேச்சரும் அதுக்கு இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லேருந்து எடுக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கார்பன் வந்து பிளாக் கலரை கொடுக்கும், அதே மாதிரி மஞ்சள் வந்து எல்லோ கலரை கொடுக்கும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா கேரட், பீட்ரூட் இதெல்லாம் கூட அந்த கலர்ஸை கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்குங்க இதுக்குள்ளே கூட. அதே மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸில் முழுக்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோ இல்லை கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸோ, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள் தாங்க ஆர்கானிக் காய்கறிகள். ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல் செய்ய முடியுங்க. டிஷ்வாஷ் ஜெல், லிக்விட் டிட்டர்ஜென்ட், ஃப்ளோர் கிளீனர் எல்லாமே ஆர்கானிக்காக செய்ய முடியுங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, இன்னும் கூட நிறைய பேர் அதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை காமனாக எல்லோரும் பயன்படுத்துறதில்ல, ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல்ஸை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அது பாதுகாப்பு, அதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு. அதாவது ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி, பயோடிகிரேடபிள். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லே ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்களையே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, அரோமா தெரப்பின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம இந்த சிந்தட்டிக் பர்ஃப்யூம் ஸ்மெல் ஹெவியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல் வேப்பர் தாங்க, நல்ல விஷயம் கிடையாது. அது எப்போவுமே இயற்கையான பொருட்கள் நம்மளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் மூங்கில் சேரில் உட்காரும்போது கிடைக்கிற கம்ஃபர்ட் வந்து பிளாஸ்டிக் சேரில் உட்காரும்போது கிடைக்காது. அந்த கோரப்பாயில் படுக்கிற கம்ஃபர்ட் வந்து பிளாஸ்டிக் பாயில் படுக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் அந்த லெதர் ஷூ போடும்போதோ இல்லை வந்து அந்த லெதர் ஹேண்ட்பேக் யூஸ் படுத்தும் போதோ கிடைக்கிற கம்ஃபர்ட் வந்து ரெக்ஸின் யூஸ் படுத்தும் போது கிடைக்காது. ரெக்ஸின் ஸ்கின்னில் படும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல்ஸோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணக்கூடிய க்ளீனிங் மெட்டீரியல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது இல்லைங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாய்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. குறிப்பிட்ட சில சர்ஃபாக்டன்ஸ் தான் பயன்படுத்த முடியும், குறிப்பிட்ட சில பில்டர்ஸ் தான் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்குள்ளே ரெசிபி ரெடி பண்ணும்போது அதனோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இல்லைங்க. அடுத்து ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல்ஸோட பொதுவாகவே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் அதிகங்க. அதனால் எல்லாராலையும் அதை வாங்கி பயன்படுத்த முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. இன்றைக்கி தேதியில் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த நேச்சுரல் பர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப விலை அதிகங்க. ஆர்கானிக் க்ளீனிங் மெட்டீரியல் நல்ல விஷயந்தாங்க, நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது ஒருத்தரோட வீட்டில் ஒரு மாதத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆர்கானிக் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த ஆர்கானிக் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணுறதுக்கு 2-3 மரத்தை வெட்டியிருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 2-3 மரம் ஒரு வீட்டுக்காக வெட்டுறாங்கன்னா அப்போது ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக எவ்வளவு லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த செடி கொடி மரங்கள் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை விட முக்கியமான விஷயம், கமர்ஷியலாக சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சபட்சம் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஷெல்ஃப் லைஃப் குறைவுதாங்க.
ரெண்டுலுமே சில ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. எது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சமாக பாய்சன் ஒரு 5 வருஷம் பொறுத்து அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்னா நம்ம அந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவோமா? இல்லை இன்னொரு ஃபுட் ஐட்டம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, பார்க்க பார்வையாகவும் இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஆரோக்கியமான உணவு, 5 வருஷம் பொறுத்து நம்ம திடகாத்திரமாக இருப்போம். ஸோ நம்ம எந்த உணவு பயன்படுத்துவோங்க? அதனால் இன்றைக்கு தேதியில் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்தாலும் உலகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாளாவது எல்லாருமே வந்து நம்ம இயற்கையான முறையில் அனைத்து பொருட்களும் செஞ்சு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படுங்க. ஒரு மரம் நம்ம வெட்டுறோன்னா 10 மரம் வச்சு வளர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காஸ்ட், ஷெல்ஃப் லைஃப் எல்லாத்துக்குமே தீர்வுகள் காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முழுமையாக எப்போ எல்லாரும் பயன்படுத்துவாங்கன்றது தாங்க கேள்விக்குறி இருக்குது.